தந்தை துந்துவி அசகர் என்று சொல்லக்கூடிய மகன் துந்துவி என்றக்கூடிய மகன் மாளாவி. என் தந்தையை கொண்டவன் யார்? அவள் தேடி செல்கிறேன். இப்போது பார்க்கிறேன். தந்தை துந்துவை கொண்டவன் யார்? நான் தரா உன்னை அழைக்க வேண்டும், பழிக்கப்படி வாங்கணும் என்று பிரவாக ஓடி வந்திருக்கிறேன். ஓ, அசகாய தூர பெற்றெடுத்த மகன் துந்துவி ராட்சசூர மகன் நீதான் மாயாவியா? என நீ கொல்ல போகிறாயா? உன்னை அழைக்கதான் பிரவாக ஓடி வந்திருக்கிறேன். ஏய், அது பார்த்தீங்க அந்த இடத்திலே மொபைல் வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திற்கு நீ வந்தது தவறி, என்னிடத்திலே தகாத மொழி பேசிய தவறி, நீ செய்ததெல்லாம் தவறு. என் பாதத்தில் வழிந்தால் உனக்கு உயிர் பிச்சை. ஒரு குரங்கு என்னுடைய தந்தையை கொன்றது இல்லாமல் உடைய பாதத்துடன் வணங்க வேண்டும். எனக்கு உயிர் பிச்சை தருகிறாயா? என் தந்தையை கொண்டு தவறன்றி என்னுடைய பாதத்தில் விழுந்து பாதத்திலே பணி பரம்பரையில் பிறக்கவில்லை. ஒரு வீரனுக்கு போர் முடிவிட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும், இல்லாவிட்டால் வீரமரணத்தை பெறுகிறார். உனக்கு வேறுதான் மாதாவின் சபை தன் பாத பாத உரை படிக்க விடுவனா? நேருக்கு நேராக சென்று சமர் செய்யும் நேரத்தில் இந்த உலகமே ஆடுகிறது. நானும் சமர் செய்ய வேண்டும் என்றால் இந்த இடம் போதாது. அதோ பார்த்தாயா, அடங்கே பிளகுமாரம், அங்கே வா, நீயா தானா என்று நேருக்கு நேர் மொட்டி மோதி சமர் பார்க்கலாம். புறமுட்டு வளர்ந்து
வடக்கே உள்ள பிளதுவார குகைக்கு மணியை சமரக்கணத்தை விட்டு செல்கிறாய். நீ யார், எப்பேற்பட்டவன்? பல மாயாஜால வித்தைகளை கற்றுவந்தவன். அந்த பிளதுவார குகை எப்பேற்பட்டது? போவதற்கும் வருவதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஆகினால் என்னிடத்தில் தப்பிப்பதற்காக எப்படியாக தப்பித்து விளைத்து விடுவாய். ஆகினால் அந்த பிளதுவார குகைக்கு யாரையாவது ஒருவரை காவல் வைக்க வேண்டுமே. பிளதுவார குகைக்கு யாரை காவல் வைப்பது? இருக்கின்றான் இடதுருவை தம்பி சுக்ரீவன். அவனை அழைத்து பிளதுவார குகைக்கு காவல் வைத்து விட்டு பிறகு மாயாவை சந்திப்பதற்காக தம்பி சுக்ரீவனா அவருடனே இந்த தம்பி ஒரு துணையாக இருக்கின்றேன். அப்படி இருந்த பொழுதும் என் நாளம் இல்லாமல் இன்றைய இடத்திலே அண்ணன் என்னை பார்ப்பதற்காக அழைத்திருக்கின்றார். அண்ணா அண்ணா, உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? என்னண்ணா? அது பார்த்தீங்களா? வடக்கே உள்ள பிளதுவார குகைக்கு வலிய சமரக்கு அழைத்து செல்கிறார் மாயாவி என்று சொல்லக்கூடிய அசுரன். ஆகினால் அவனோடு சமரக்கு செல்ல போகிறேன். நான் சென்று சமர் செய்து விட்டு வருவரை நீ என்ன செய்வது தெரியுமா? சொல்லுங்கள் அண்ணா. இந்த பிளதுவார குகையை சுற்றி நீதான் காவல் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அவன் எப்பேற்பட்டவன்? பல மாயாஜால வித்தைகளை கற்றுவதவன். ஆகினால் என்னிடத்திலிருந்து ஏதாவது தண்டனை செய்து புகையை விட்டு வெளியே திரும்புவான். அவன் புகையை விட்டு வெளியே செல்லாதவனும் நீதான் காவல் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தம்பி சுக்ரீவா, அண்ணா, நான் அவனோடு சமர் செய்து விட்டு வருவதற்கு நான் ஒன்றாகலாம், மாறு இரண்டாகலாம், மாறு மூன்றாகலாம், ஆண்டு நான்காகலாம், எத்தனை யுகங்களாலும் சரி நான் புகையை விட்டு வெளியே வருவதை நீதான் காவல் இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தம்பி சுக்ரீவா, அண்ணா, ஆணையிட்டு செல்வது இந்த அண்ணன் என்பது அண்ணா, ஆணை இடுவது இந்த தம்பியிடம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கட்டும். அப்படியா? ஆமாம் அண்ணா. வெற்றி எனக்கு. அண்ணனோ அந்த விலகுவாரைக்கு சென்றிருக்கின்றார். நான் மட்டும் தனிமையில் செல்வதை விட நண்பன் ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அவரை அழைத்து சென்று இருவருமாக காவல் இருப்போம். ஆஞ்சநேயா